السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لمغفرة من الله ورحمة خير مما يجمعون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ارحموا ترحموا وغفروا يغفر الله لكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சாந்தியும் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்து புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் புனித ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்கள் நம்மை விட்டு மெல்ல மெல்ல கடந்துவிட்டு விடைபெறப் போகிறது. இரண்டாவது 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அதாவது மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, அதற்கென்று விசேஷமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்கள் நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடும் அந்த நாட்களில் மிகுந்த ஈடுபாட்டோடும் பாவ மன்னிப்புக்கென்று அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக வைத்திருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் நம்முடைய வாழ்நாளில் செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவனத்தை அதில் செலுத்தி நமக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையிலேயும் வறுமை வாழ்க்கையிலேயும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, மனித வாழ்க்கையில் மன்னிப்பு என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த மக்ஃபிரத் என்பது மிக மிக முக்கியமானது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா அல்மறையை குர்ஆனிலே சொன்னான்: லமக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். மனிதன் சேமிப்பு என்று எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, சொத்து பத்துகளாக இருக்கட்டும், செல்வாக்குகளாக இருக்கட்டும், பட்டம் பதவி என்று மனிதன் நமக்கு பயன்படும் என்று எதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் சேமித்து வைத்திருக்கிறானோ அவை அனைத்தையும் விட அல்லாஹ் சொல்கிறான்: மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் அவனுடைய அருளும் தான் எல்லாவற்றையும் விட சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சேமிப்புகளில் இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். எனவே இந்த மன்னிப்பு என்பதுதான் வாழ்க்கையிலே ஆக முக்கியமானது என்பதை நமக்கு அல்லாஹ் உணர்த்துகின்றான். எல்லாம் இருந்தும் செல்வாக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, நமக்கு கூப்பிட்டால் ஓடி வருவதற்கு நபர்கள் இருக்கிறார்கள், உதவிக்கு மக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லை என்றால் அதைவிட நஷ்டவாளி, அவரை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே மன்னிப்பு என்பது மனித வாழ்க்கையில் ஆக முக்கியமானது, அதுதான் உயர்ந்தது என்று அல்லாஹ் சொன்னார். எனவே வரவிருக்கக்கூடிய அந்த மத்திய பொழுதுகள், ரமலானுடைய மத்திய பொழுது நாட்கள், மன்னிப்புக்குரிய நாட்களை நாம் மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கும் தங்களுக்கு நான் உறுதியளித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம் என்னும் அருள், அதனுடைய முக்கியத்துவத்தை மிக அருமையான முறையிலே
நமக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வை தந்து பாவ மீட்சிக்கான தௌபாவுக்கான இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின்பால் மீளக்கூடிய விதத்தில் நமக்கு மிக அருமையான உபதேசங்களை நமக்கு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கடந்து கொள்கிறார்கள். அந்த ஜனாசாவிலே மக்கள் எல்லாம் அதை தஃபன் செய்துவிட்டு அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற போது, ஜனாசா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கவலையும் அந்த பிரிவின் விளைவாக அவர்களுக்கு மன உளைச்சலிலேயும் கவலையிலேயும் கண்ணீர் வடிப்பதிலேயும் இருக்கக்கூடிய நிலை என்பது யதார்த்தம். அப்படி ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு வயது முதிர்ந்த மனிதர் கவலை தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதனிடத்திலே, அந்த வயது முதிர்ந்த அந்த நபரிடத்திலே கேட்டார்கள், ஒருவேளை அல்லாஹ் தஆலா இந்த ஜனாசாவுக்கு, இப்பொழுது நாம் அடக்கம் செய்து விட்டு இருக்கிறோமே, இந்த ஜனாசாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். உலகத்திலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை அப்படி யாருக்கும் தரப்படுவதில்லை. ஒருவேளை தரப்பட்டால் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நன்மைக்கான பலாபலன் என்ன என்பதையும் அந்த ஜனாசா பார்த்து விட்டிருக்கும். தீமை செய்தால் அதற்கான விளைவு தண்டனை என்னவென்று அதற்கு தெரிந்திருக்கும். இதையெல்லாம் அறிந்ததற்கு பின்னால் இந்த உலக வாழ்க்கையிலே திரும்பி செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அதனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்கின்ற போது அவர் அடுக்கிக் கொண்டே போனார். பதில் சொன்னார், அஸ்ஹன்னாஸ் வாத்தகன்னாஸ் வாக்ரஹுல் குர்ஆன், குர்ஆனை மிகுந்த ஈடுபாட்டோடு ஓதக்கூடியவராக இருப்பார், மக்களிலே பெரிய கொடைவள்ளலாக இருப்பார், மக்களிலே அல்லாஹ்வுக்கு மிக அஞ்சுபவராக இருப்பார், மொத்தத்தில் இறைநேசராக அவர் மாறிவிடுவார் என்று சொன்னார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விக்கு பதில் சொன்னார்கள். ஒரே ஒரு நாள் அவருக்கு வழங்கப்படும், ஒரு நாள் அவகாசம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு திரும்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று சொன்னால் அவர் எவ்வளவு செலவழித்து அந்த நாளை விலைக்கு வாங்குவார் என்று சொன்னால், மொத்தத்தில் இந்த உலகத்தையே தானமாக கொடுத்தும் அந்த ஒரு நாளை விலைக்கு வாங்குவதற்கு அவர் முயற்சிப்பார் என்று அவர் பதில் சொன்னார். உடனே சொன்னார்கள், இது அவருக்கு தரப்பட போவதில்லை, இது அவருக்கு கிடைக்கப் போவதில்லை, ஆனால் நீங்கள் அந்த இடத்திலே இருக்கிறீர்கள், உங்களுக்கு இன்னும் அவரை தஃபன் செய்து விட்டால் அதே நிலை ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த உலக வாழ்க்கை அவருக்கு முடிந்து விட்டது, இன்னும் உங்களுக்கு மீதம் இருக்கிறது, எனவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தௌபாவுக்காக வேண்டி நீங்கள் அதை பயன்படுத்தி வந்த நாட்களை, அந்த நேரங்களை, அந்த கால அவகாசத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல் வக்து அஸ்மன மின தஹப், காலம் என்பது தங்கத்தை விட மிக விலை மதிப்பு மிக்கிறது. ஏனென்று சொன்னால் தங்கம் என்பது யுவாவு, அது விற்கப்படும், விலைக்கு வாங்கப்படும். தங்கத்தை வாங்கலாம் அல்லது நினைத்தால் வாங்கலாம், நினைத்தால் நம்மிடத்திலே உள்ளதை விற்கலாம். ஆனால் வாழ்நாள் இருக்கிறதே, யாருடைய வயதையும் விற்கவும் முடியாது. நான் நினைத்தால் என்னுடைய வயதை விற்க முடியுமா? முடியாது. நான் நினைத்தால் யாருடைய வயதையாவது விலைக்கு வாங்க முடியுமா? அதுவும் முடியாது. எனவே வாழ்நாள் என்பது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசம் என்பது ஆக உயர்ந்தது, தங்கத்தை விட மிக முக்கியமானது, கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இப்படி ஒரு விழிப்புணர்வை தந்து தௌபாவுக்கான ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு தரப்பட்ட அந்த வாழ்நாள், அந்த வாய்ப்பு என்பது, அதை தௌபாவுக்காக வேண்டிய ஒரு களமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற ஒரு இறைநேசர், அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்து, எனக்கு பாவம் செய்வதை விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட இயலவில்லை, பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், பாவம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டுதான் போகிறதே அல்லாது பாவத்தை விட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தாலும் கூட என்னால் அது முடிவதில்லை, என்ன செய்வது, ஏதாவது அதற்கு தகுந்தார் போல் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு 5 விஷயங்கள் இருக்கிறது, அந்த 5 விஷயங்கள் உன்னால் சாத்தியம் என்று சொன்னால் நீ பாவம் செய்வதை நீ துணிந்து பாவம் செய்யும். ஒன்றாக அவர்கள் அடுக்கி சொன்னார்கள். 5 குணங்கள், 5 விஷயங்கள் உன்னால் சாத்தியம் என்று சொன்னால் நீ பாவம் செய்வதற்கு துணிந்து நடந்து கொள், பாவம் செய்வதற்கு நீ வழக்கமாக உன்னை வளமையாக்கிக் கொள். அதில் முதலாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீ சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடாமல் உனக்கு வேறு விதத்தில் உன்னால் உன்னுடைய உணவை உட்கொள்ள முடியும் என்று சொன்னால் நீ பாவம் செய்வதற்கு துணியலாம். அவர் சொன்னார், நான் எப்படி அவ்வாறு, அல்லாஹ் எல்லா ரிஸ்க் என்று சொன்னால் அல்லாஹ் தந்ததுதான், எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தான், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இல்லாமல் வேறு எங்கே போய் நான் தேடுவேன்? உடனே அவர்கள் கேட்டார், அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை உண்டு கொண்டு அவனுக்கு மாறு செய்வது, துரோகம் செய்வது, பாவ செயலில் ஈடுபடுவது அது தகுமானதா என்று கேட்டபோது தகுமானதல்ல. இரண்டாவதாக சொன்னார்கள், உனக்கு தங்குமிடம், உறைவிடம்,
அல்லாஹ் உனக்கு தந்த தங்குமிடத்திலிருந்து வேறு ஏதாவது தங்குமிடத்தை உனக்கு ஆக்கிக்கொள்ள முடியுமானால் நீ பாவம் செய்து கொள்ள. அது எப்படி சாத்தியம்? அதுவும் முடியாது. அப்படியானால் அல்லாஹ் தந்த இடத்தை அதிலே தங்கி கொண்டு நீ அவனுக்கு மாறு செய்வது அது நல்லதா, அழகானதா, தகுமானதா என்ற போது நிச்சயமாக அது தவறுதான் என்றார். மூன்றாவதாக, சரி பரவாயில்லை, அவனுடைய இடத்திலும் தங்கியிருந்தால் அவனுக்கு தெரியாமல் மறைத்து உன்னால் பாவம் செய்ய முடியுமானால் அவ்வாறு செய்து கொள்ளும். அவனுடைய இடத்துல தங்கிக்கோ. ஆனால் அவன் பார்வைப்படாமல் அவனுக்கு தெரியாமல் நீ செய்ய வேண்டும். அவர் சொன்னார் அதுவும் முடியாது. ஆக மூன்றாவதும் முடியாது. நான்காவதாக கேட்டார்கள், இப்ராஹிம் அவர்கள் கேட்டார்கள், மலக்குல் மௌத் வருவார் ஒரு நாள். மலக்குல் மௌத் வருகின்ற போது அவரிடத்திலே உன்னால் தவணை சொல்ல முடியுமா? எனக்கு இப்போ வேலை இருக்கு, முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம் என்று உன்னால் சொல்ல இயலுமா? ஒரு அவகாசத்தை அவரிடத்திலே உனக்கு வாங்குவதற்கு துணிவும் தகுதியும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீ துணிந்து பாவம் செய்யப்படுவார்கள். நிச்சயமாக அது சாத்தியமற்றது. ஐந்தாவதாக சொல்வார்கள், ஜபானியா என்கின்ற மலக்கு நரகத்திலே தண்டனை வழங்குவதற்கு அல்லாஹு தாலா சாட்டியிருக்கக்கூடிய ஜபானியா, நரகத்திற்கென்று அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய மலக்குமார்கள். ஜபானியா காது கேளாதவர்கள், என்னதான் கத்தி கூம்பாடு போட்டாலும் அல்லாஹு தாலா இறக்க வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி காது கேளாதவர்கள் அவர்கள். அந்த ஜபானியா மலக்குமார்களை அவரை சமாளிப்பதற்கு, அது மாதிரியான மலக்குமார்களை நரகத்தில் தண்டனைக்கென்று சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்கை சமாளிப்பதற்கு உனக்கு தராணியும் தகுதியும் இருக்குமானால் நீ பாவத்தை துணிந்து செய் என்கின்ற போது, போதும் நிறுத்துங்கள் இமாம் அவர்களே, எனக்கு இது போதும், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று மனம் திருந்தி தௌபா செய்து மீண்டார் என்பதை நம் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி நன்மக்கள் சாலிஹீன்கள், நம்முடைய முன்னோர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்கள் தௌபா செய்வதற்கு எப்படி உபதேசம் செய்தால், எப்படி அவருக்கு மனதிலே படும்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு விஷயங்களை கொடுத்து தௌபாவின் பக்கம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதேபோல் வரலாற்றிலே ஒரு செய்தி, ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் கலை வல்லுநர், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய நபிமொழி துறையிலே மிகப்பெரிய விற்பனராக திகழ்ந்தவர்கள் இமாம் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வாகனத்தில் வீதியிலே வருகிறார்கள். கானபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடிக்கக்கூடிய ஷாரிபுல் ஹம்ர், அதாவது மது அருந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு குடிகாரன், அவரை வழிமறிக்கிறார்கள். தங்களுடைய சகாக்களோடு மது விருந்திலே கலந்து கொண்டு சகாக்களோடு ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கானபி என்கின்ற நபர். அவர்கள் இமாம் அவர்களை கண்டதும், ஹதீஸ் கலை வல்லுநர் ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கண்டதும் வழிமறித்து எனக்கு ஹதீஸை சொல்லுங்கள் என்றார். அதற்கு முன்பதாக இவர் யார் என்று கேட்டார். இது யார் என்று கேட்டபோது அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் ஷுஅபா என்பவர்கள், ஹதீஸ் கலையிலே நபிமொழி துறையிலே மிகப்பெரிய விற்பனர் வல்லுநர். அப்படியானால் எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லுங்கள். ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், நீ என்ன பெரிய ஹதீஸ் கலை வல்லுநரா? ஹதீஸை பற்றி ரொம்ப தெரிஞ்ச ஆளா அவங்க சொல்றதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு பேராசானாக இருக்க வேண்டும், சொல்றது சரியா தவறா என்று சோதிப்பதற்கு, பெரிய முஹத்தீஸா ஹதீஸ் கலை வல்லுநராக சொல்வதற்கு என்று உடனே ஒரு கத்தியை எடுத்தார். கையிலிருந்து கத்தியை எடுத்து, சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த கத்தி உங்களை பலம் பார்த்து குத்தி விடுவேன். ஹதீஸை கேட்கக்கூடிய லட்சணங்கள். நபி ஸல்லல்லாஹு கேட்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை, நபிமொழியை சொல்லுங்கள் என்று, அதை மிரட்டி கத்தியை காட்டி சொல்லவில்லை என்று சொன்னால் இதனால் நான் குத்தி விடுவேன், உயிர் வேண்டுமா அல்லது ஹதீஸ் சொல்லுகிறீர்களா மரியாதையாக? ஷுஅபா ரஹ்மத்துல்லாஹி பேர் ஆசான் இல்லையா? மிகப்பெரிய இமாம் இல்லையா? ஹதீஸ் கலை வல்லுநர் இல்லையா? அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில விதமான திறமைகளை கொடுத்திருப்பான் அல்லவா? அவர்கள் ஆரூட கலை தெரிந்தவர்களோ, அவனுடைய மனோநிலை, ஒரு எதிரியினுடைய தனக்கு முன்னால் என்று பேசக்கூடியவருடைய மனோநிலையை தெரிந்து பேசக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அது மாதிரியான ஞானத்தை தந்திருந்தான். என்ன சொன்னால், எந்த ஹதீஸை சொன்னால் இவர் மனம் திரும்புவார், இவர் தௌபாவின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் இவர் மீளுவார் என்பதை விளங்கி, அப்படியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த, உனக்கு வெட்கம் விட்டு போய்விட்டது என்று சொன்னால் நீ நாடியதை செய் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உனக்கு வெட்கம் இல்லை, வெட்கம் விட்டு போய்விட்டால் உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொள் என்பார்கள். வெட்கம் இருந்தாலும் மனுஷன் தவறு செய்ய மாட்டான். வெட்கம் விட்டு போய்விட்டால் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து விடுவான் என்ற ஹதீஸை சொன்னபோது அப்படியே நடுங்கி போனார் அந்த கனபி என்பவர். அப்படியே தன்னுடைய கரத்திலே உள்ள கத்தியை தூரே எறிந்துவிட்டு வேகமாக இல்லத்திற்கு திரும்பினார். வேகமாக இல்லத்திற்கு திரும்பி தன்னுடைய வீட்டாரிடத்திலே சொல்லி, என்னுடைய சகாக்கள் வந்தால் அவர்களுக்கு விருந்து கொடுத்து விட்டு
அவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள். அதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த சாராய பானைகள், மது பானைகளை எல்லாம் கீழே போட்டு உடைத்தார். அவர்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புகின்ற போது நான் என்ன செயலை செய்தேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிடுங்கள். அதாவது மதுபானத்தினுடைய அந்த பானைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது, என்னால் உடைக்கப்பட்டு விட்டது, நான் உடைத்து விட்டேன் என்கின்ற செய்தியை சொல்லுங்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அத்தோடு அவர்கள் அதோடு திரும்பி விடுவார்கள். இதை அப்படியே சொல்லப்பட்டது. நேராக வந்தார்கள், பானையை உடைத்தார்கள், மனம் திரும்பினார்கள், அப்படியே மதீனா நோக்கி புறப்பட்டார்கள். அங்கே மாலிக் ரஹ்மத்துல்லா அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து அவரிடத்திலே மண்டியிட்டு பன்னெடுங்காலம் அவரிடத்திலே மிகப்பெரிய பாடத்தை கற்று ஹதீஸ்களை வல்லுநராக திகழ்ந்து உலக அறிந்த மிகப்பெரிய மேதையாக மாறினார்கள். கஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய வல்லுனர். இமாம் தஹபி என்கின்ற வரலாற்று நாயகர் இருக்கிறார். வரலாற்றின் தலைமகன் இமாம் தஹபி அவர்கள், வரலாற்று விற்பனர். அவர்கள் சொல்வார்கள், இமாம் கஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற ஒரு நம்பத்தகுந்த மனிதர், ஒரு உறுதிமிக்க ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவர் வேறு எவரும் இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசான், பேராசான், நற்சான்று கொடுக்கின்ற அளவுக்கு உலக அளவில் மிகப்பெரிய திறமைசாலியாக ஹதீஸ் கலையில மிகப்பெரிய கைதேர்ந்தவராக மாறினார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. காரணம் அந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான். அந்த ஒரு ஹதீஸ் இமாம் ஷுபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த, அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அவர்களை மனம் திறந்து வைத்தது. இப்படி நம்முடைய மேன்மக்கள், நம்முடைய முன்னோர்கள், சாலிஹீன்கள் இது மாதிரியான நல்லுபதேசங்களின் மூலமாக விழிப்புணர்வை தேர்ந்து தௌபாவின் பக்கம் மக்களை அழைத்து சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே அந்த நமக்கு அருளப்பட்ட நாட்கள், நம்மளுடைய வாழ்நாள் நமக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசம் என்பது மிகப்பெரிய ஒரு அருளாக அதை நாம் கருதி வரவிருக்கக்கூடிய அந்த நாட்களை மிகப்பெரிய அளவில் நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற போது இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கை நமக்கு வெற்றியாக அமையும் என்பதில் இந்த ஐயமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹுக்கமாக்கள் சொல்வார்கள், ஞானவான்கள் சொல்வார்கள், அதாவது நேற்றைய முன்தினம் தராவியினுடைய அந்த விளக்க உரையிலே நாம் சொன்னதை போல, அதாவது வானத்திலே நமக்கு நம்முடைய தலைக்கு மேலே பறவைகள் பறக்கிறது. பறவைகள் பறப்பது அதை நம்மால் ஒன்றும் தடுக்க முடியாது. வானத்திலே ஆகாயத்திலே பறவைகள் பறக்கிறது. நமக்கு தலைக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது. ஆனால் அந்த பறவைகள் நம்முடைய தலை மீது கூடு கட்டுவதை நம்மால் தடுக்க முடியுமா இல்லையா என்று கேட்பார். பறவைகள் கூடு கட்டுவதை உங்களுக்கு கரத்தால் தட்டிவிட முடியும். பறவைகள் பறப்பதை தடுக்க முடியாவிட்டாலும் கூட, அதாவது பாவம் செய்வது யதார்த்தம். நபிமார்கள் மாத்திரம்தான் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். மனித இயல்பு என்பது பாவம் செய்வதுதான். ஆனால் அந்த பாவத்தின் மூலமாக போய் மாட்டிக்கொண்டு தண்டனையில் சிக்கிக்கொள்வதிலிருந்து தப்புவதற்கான வழி இருக்கிறது, இஸ்திக்ஃபார் இருக்கிறது, தௌபா இருக்கிறது. அதை செய்வதற்கு நம்மால் இயலும் அல்லவா? அதை செய்ய வேண்டும் என்பார்கள் ஞானவான்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் தந்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அருமறை குர்ஆனிலே சொன்னான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹு வ அன்த ஃபீஹி வமா கான அல்லாஹு முஅذிபஹு வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கின்றவரை அதாப் இறங்காது. இந்த சமுதாயத்திற்கு தண்டனை இறங்காது. இஸ்திக்ஃபார் இருக்கின்ற வரை தண்டனை இறங்காது. பெரிய அழிவு என்பது ஏற்படாது. அல்லாஹ் வாக்களிக்கிறான் அருள்மறை குர்ஆனிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு அவர்கள் மறைந்து விட்டாலும் கூட அல்லாஹ் தந்த இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆயுதம் நமக்கு இருக்கிறது. நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயம் இருக்கிறது, இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரை நாம் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. அதனுடைய பலாபலன்களை அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட முறையிலே ஹதீஸ்களிலேயும் குர்ஆனுடைய வசனங்களிலேயும் நம்மால் காணப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி இஸ்திக்ஃபாரின் மூலமாக, தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் பொருத்தத்தை பெற முடியும் நம்மால். எனவே அதற்கான முயற்சியை நாம் வரக்கூடிய இந்த நாட்களிலேயும், இனி வரக்கூடிய அதற்கென்று விசேஷமாக வரக்கூடிய நாட்களிலேயும் நாம் ஈடுபடுவதற்கு நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாற்றிலே ஒரு இரண்டாம் தலைமுறையை சார்ந்தவர்கள் ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு இரண்டாம் தலைமுறை சஹாபாக்களுடைய காலத்தை அடுத்து வாழ்ந்தவர்கள், அவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரு கூட்டம், அவர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, அவர்கள் மீது பொறாமைப்பட்டு அவர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், பெண்களை வைத்து வழிகேட்டிலே ஆழ்த்தி அவரை சீரழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் நாடியது. பள்ளிவாசலிருந்து வெளியே வருகின்ற போது ஒரு பெண்ணை அனுப்பி, இந்த பெண்ணை ஒரு அழகிய தோற்றமுள்ள ஒரு பெண்,
நல்ல உயர்ந்த ஆடைகளையும் உயர்ந்த நறுமணங்களையும் பூசி எதிரே அனுப்பி அவரை வழிகெடுப்பதற்கு திட்டமிட்டார்கள். அதே போல் அந்த பெண்மணியும் ரபீ இப்னு ஹைஸான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலிருந்து வெளியிலே வருகிறார்கள். இந்த பெண்ணை அனுப்பப்படுகிறது. பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு தோற்ற பொலிவோடு நறுமணத்தை பூசிக்கொண்டு முன்னால் போய் நின்ற போது அவர்கள் கேட்டார்கள், நிலையை விளங்கி கொண்டவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு தஆலா உனக்கு காய்ச்சலை தருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ நீ நல்ல தோற்ற பொலிவோடு வந்து நிற்கிற, ஒரு காய்ச்சலை தந்தால் உடைய நிலை என்ன? காய்ச்சல் தந்தால், காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடல்லாம் ஒரு மாதிரியாகி முகமெல்லாம் சோர்ந்து அந்த பொலிவு குன்றி பலகீனமாகி நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று நீ எண்ணி பார்த்தாயா? உன்னுடைய சாதாரணமான ஒரு காய்ச்சலுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அடுத்தபடியாக கேட்டார்கள், மலக்குள் மௌத் வந்து உன்னுடைய கருத்தை சங்கு பிடிச்சி நினைச்சா உனக்கு உன்னுடைய நிலை என்ன? தௌபா இல்லாமல் நீ மாட்டிக்கொண்டு அல்லாஹு தஆலா உன்னை நரகத்தில் தூக்கி எறிந்தால் அதிலிருந்து உன்னை தற்காத்துக் கொள்வதற்கு உனக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அந்த பெண்மணி அப்படி சத்தமிட்டு அலறினார். அலறை அப்படியே ஓடி அவர்களுக்கு முன்னால் இருந்து ஓடி இந்த விஷயத்தை கேட்ட மாத்திரத்தில் சாதாரணமான ஒரு காய்ச்சலுக்கு பதில் சொல்ல முடியாது. அது வந்தால் உங்களுடைய பொலிவு காணாமல் போய்விடும். மலக்குள் மௌத்தை கண்டுவிட்டால் அவரிடத்திலிருந்து உன்னால் தப்ப முடியாது. தௌபா இல்லாமலுடைய நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தௌபா இல்லாமலுடைய வாழ்க்கை முடிந்து விடுமானால் உன்னை போன்ற நஷ்டவாளி யாரும் இல்லை. இதையெல்லாம் சிந்திக்காமல் என் முன்னால் அவர்கள் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வாறு வந்து நிற்கிறாய் என்று அவர்கள் கேட்டார்கள். அலறி அடித்துக் கொண்ட அந்த பெண்மணி ஓடினார்கள். ஈராக்கிலே கூஃபா நகரத்திலே மிகப்பெரிய வணக்கசாலி ஆபிதத்துல் கூஃபா, கூஃபாவின் மிகப்பெரிய வணக்கசாலி என்று அவர்கள் பெயர் பெற்றார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்துக்குள்ளே இப்படி நம்முடைய சாலிஹீன்கள் முன்னோர்கள் எப்படி சொன்னால் உபதேசம் செய்தால் அவர்கள் மனம் திரும்புவார்களோ, தௌபாவின் பக்கம் இஸ்திக்ஃபாரின் பக்கம் அவர்கள் மீள்வார்கள். அப்படியெல்லாம் நல்லுபதேசத்தின் வழியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தௌபாவின் பக்கம் அழைக்கும். அல்லாஹ்வின் பக்கத்திலே, அல்லாஹ்வின் பக்கமாக, தௌபாவின் பக்கமாக, மஸ்ஜிதின் பக்கமாக, தீனின் பக்கமாக மக்களை திருப்பினார்கள். எனவே அந்த விஷயங்களை நாம் மனதில் நிறுத்தி நாமும் விழிப்புணர்வு பெற்று நம்மை சார்ந்தவருக்கு அது மாதிரியான விஷயங்களை கூறி அவர்களுக்கும் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்து நிம்மதி தருவானாக. நீண்ட நடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாயந்தேர்கள்